हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 5. ஸ்ரீ இரண்யகசிபுருவாச்ச ஹே துர்விநீத மந்தாத்மன் குலபேத கரதம ஸ்தப்தம் மச்சாசேன உத்விருத்தம் நேஷ்யேத் துவாத்யயமக்ஷயம். டிரான்ஸ்லேஷன். இரண்யகசிபு கூறினான், விவேகமற்றவனே, மதிமழுங்கியவனே, குலத்தை அழிக்க பிறந்த பதரே, மனிதரில் கடைப்பட்டவனே, என் கட்டளையை மீறியவனான நீ பிடிவாதமுள்ள மூடனாவாய். உன்னை இன்றே யமபுரிக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். மேலும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் மந்தாத்மன் என்றால் மந்தமானவன் என்று விளக்குகிறார். இதை ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 10வது ஸ்லோகம் கூறுகிறது. மந்தாக சுமந்த மதையோ மந்தபாக்யா என்று கூறுகிறது. மந்த புத்தியிலுள்ள அல்லது மாயை வசப்பட்டுள்ள கெட்ட ஜீவராசிகளுக்கெல்லாம் பிரகலாதர் வழிகாட்டி ஆவார். குலபேத கராதமக. பிரகலாதர் தமது செயல்களினால் பெரிய பெரிய குடும்பங்களை ஸ்தாபித்து புகழ் பெற்றவர்களையும் அற்பமானவர்களாக காணும்படி செய்தார். ஒவ்வொருவரும் அவரவர் சொந்த குடும்பத்திலும் தன் சொந்த வம்சத்தை புகழடைய செய்வதிலுமே அக்கறை கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மிகவும் தயாள குணமுள்ளவரான பிரகலாதர் ஒரு ஜீவராசிக்கும் மற்றொன்றுக்கும் இடையில் வேறுபாட்டை காணவில்லை. எனவே அவர் பெரிய வம்சங்களை ஸ்தாபித்த சிறந்த பிரஜாபதிகளை விட மிகச் சிறந்தவர் ஆவார். ஸ்தப்தம் என்றால் பிடிவாதமான என்று பொருள். ஒரு பக்தன் அசுரர்களின் உபதேசங்களை பற்றி கவலைப்படுவது இல்லை. அவர்கள் உபதேசிக்கும் போது அந்த பக்தன் மௌனமாக இருந்து விடுகிறான். பக்தனானவன் பகவான் கிருஷ்ணரின் உபதேசங்களை மட்டுமே கருத்தில் கொள்கிறான். அசுரர்கள் அல்லது பக்தரல்லாதவர்களின் உபதேசங்களை அவன் பொருட்படுத்துவது இல்லை. ஒரு அசுரன் தன் தந்தையாகவே இருந்தாலும் அவனுக்கும் பக்தன் மரியாதை கொடுப்பதில்லை. மச்சாசனோத்விருத்தம். பிரகலாதர் தனது அசுர தந்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. யமக்ஷயம். ஒவ்வொரு பந்தப்பட்ட ஆத்மாவும் யமராஜனின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறான். பிரகலாதர் இரண்யகசிபுவின் பிறவி சக்கரத்தை நிறுத்தப் போவதாக இருந்ததால் அவரை தன்னை மீட்பவராக இரண்யகசிபு கருதினார். பிரகலாதர் சிறந்த பக்தர் என்பதால் அவர் எல்லா யோகிகளையும் விட சிறந்தவர் ஆவார். இரண்யகசிபு பக்தி யோகிகளின் சமூகத்திற்கிடையில் அழைத்து வரப்படுவதாக இருந்தான். இவ்வாறாக ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் கல்வி தெய்வமான சரஸ்வதியின் அனுகிரகத்துடன் இந்த சொற்களை மிகவும் சுவாரஸ்யமான முறையில் விளக்கியுள்ளார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 5 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி ஹரி போல்.